செய்வோமாக. கடந்த நாட்களிலே நான் ஆலயத்தில் வந்து ஆராதனைக்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை என்னவென்றால் அபிஷேகம். தேவனால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க மட்டும் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்தபடி அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட நீங்கள் அபிஷேகத்தை என்ன செய்ய வேண்டும்? இந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அபிஷேகம் பெறுவதற்கு நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரே என்னை அபிஷேகம் என்று சொன்னால் அந்த அபிஷேகம் தானாய் வந்து நம்முடைய சிரசின் மேல வந்து இறங்கும். அல்லேலூயா. விருப்பம் இருந்தால் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆவியும் என்ன செய்வேன்? ஊற்றுவேன் என்று சொன்னதான தேவன். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். அப்படி என்றால் இந்த அபிஷேகமானது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி கொடுக்கப்படுகிறது? இலவசமாய் கர்த்தர் நம்மளை அபிஷேகிக்கிறார். ஆனா அதற்கு கரையத்தை செலுத்த வேண்டும். அபிஷேகம் பெறுவதற்கு என்ன செய்யணும்? பாஸ்டர், எல்லாத்துக்கும் எங்களுக்கு நேரம் இருக்கு. அபிஷேகம் பெறுவதற்கு காத்திருக்க எங்களுக்கு என்னது இல்லை, நேரம் இல்லை. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. பேசுறதுக்கு நேரம் இருக்கு, ருசிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, தூங்குறதுக்கு நேரம் இருக்கு, வேலை செய்வதற்கு நேரம் இருக்கு. ஆனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு we should spend the time. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறார். Thereafter God has given the anointing. நம்ம மேல ஒரு அபிஷேகம் வந்து இறங்கும். அதான் பிரஜாதி ஜனங்களுக்கும் நமக்கும் இருக்கிறதான ஒரு வித்தியாசம். அபிஷேகம் நம்ம மேல வந்து இறங்கலைன்னா நாமும் அவர்களும் ஒன்றாய் தான் இருக்கும். இது நான் சொல்றது சரியா தப்பா? அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிறதான வித்தியாசம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்மிடத்துல இருக்கு. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்மிடத்துல இருக்கிறதுனால அவர்கள் பேசினது போல் நாம் பேச மாட்டோம், அவர்கள் சிந்திப்பது போல் நாம் சிந்திக்க மாட்டோம், அவர்கள் யோசிப்பது போல நம்ம யோசிக்க மாட்டோம். நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய வாயின் வார்த்தைகள் இவைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாயிருக்கும். சங்கீதத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தையும் உமக்கு எப்படி இருப்பதாக? பிரீதியாய் இருப்பதாக. ஆங்கிலத்தில் தட் இஸ் அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ள படத்தக்கதா என்ன செய்யணும்? இருக்கணும். 17ஆம் சங்கீதம் கடைசி வசனம் என்று நினைக்கிறேன், அதை வாசியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் இருதயத்தின் தியானமும் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின், அதனால்தான் நான் சொன்ன யோசனைகள், சிந்தனைகள், வார்த்தைகள் அவர்களை காட்டிலும் நமக்கு வித்தியாசமானது. அவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிவிடுவார்கள், நாம் வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன செய்ய முடியாது. நமக்குள்ள ஒரு அடக்கம், ஒரு சாந்தம், ஒரு அமைதல், ஒரு சிந்திக்கக்கூடியதான ஒரு திறனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படணும். ரட்சிக்கப்பட்டால் மட்டும் காணாது. ரட்சிக்கப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்தை காணலாம், ஆனால் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரவாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் அதன் வெளிச்சத்தில் என்ன செய்வார்கள்? நடப்பார்கள். வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்கள் அதன் வெளிச்சத்தில் என்ன செய்வார்கள்? நடப்பார்கள். அவர்கள் உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆவியின் அபிஷேகம். இயேசுநாதரே ஆவியிலே நிரம்பி என்ன செய்தார்? இருந்தார் என்று வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்
அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே புறாவை போல பரிசுத்த ஆவியான அவருடைய சிரசின் மேல் வந்து என்ன செய்தார்? இறங்கி, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? அபிஷேகம் பெற்ற உடனே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், இவன் என்னுடைய நேசகுமாரன், குமாரத்தி, இவர்கள் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன். சரி, தேவன் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வேதாகமத்திலிருந்து பல வசனங்களை உங்களுக்கு முன்பு வைக்க போகிறேன். அதற்கு முகவுரையாக நீங்கள் வாசிக்கக்கூடியதான வசனம் சங்கீதம் 89:20, சங்கீதம் 23:5, 2 கொரிந்தியர் 1:21, சாம்ஸ் 89:20, சாம்ஸ் 23:5, 2 Corinthians 1:21. These are the 3 scriptures given the anointing of God. தேவனால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமா என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள் முதல் வசனத்தை. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். தேவனாகிய கர்த்தர் ஒரு தனிப்பட்ட மனிதனை அங்கே அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த அபிஷேகம் என்பது குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் கிடையாது. குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த அபிஷேகம் கிடையாது. ஆனால் தேவனால் கண்டு கொள்ளப்பட்டவர்களை தேவன் தனிப்பட்ட முறையில அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்முடன் பிறந்தவர்கள், நம்முடன் பழகினவர்கள், நம்முடன் இருப்பவர்கள், நம்முடன் ஆராதிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அபிஷேகம் பெறல. காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரால் கண்டு கொள்ளப்பட்டதான ஜனத்தை தேவன் அபிஷேகிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வசனம் சங்கீதம் 23:5 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப கண்டுபிடித்தவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணினவர் சத்துருக்களுக்கு முன்பதாக இவன் அபிஷேகப்பட்டவன் என்பதை நிறுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. தாவீதை அழிப்பதற்கு, கொல்லுவதற்கு சவுல் எவ்வளவோ எத்தனங்கள் பண்ணினா, ஆனால் அபிஷேகிக்கப்பட்டவனை ஒருவனும் ஒருத்தையும் தொட முடியாது. ஒருவனை என்ன செய்ய முடியாது? அவங்க தொட்டது போல தெரியலும். ஆண்டவர் தாவீதை சவுலுடைய கையில ஒரு அடி தூரத்துல கொண்டு போய் ஒப்பு கொடுத்துட்டார். எவ்வளவு தூரம் தான்? ஒரு அடி தூரத்துல ஒப்பு கொடுத்துட்டாரு. அந்த ஒரு அடி தூரத்திலையும் பாதுகாக்கிறதான தேவன் அவனை அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் அவனை என்ன செய்தது? பாதுகாக்கிறது, பாதுகாத்தது. என்ன செய்தது? காத்தது. மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 1:21 உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்மை அபிஷேகம் பண்ணி எதற்கு? ஒன்னு கண்டுபிடித்தவர் அபிஷேகிறார், பர்சனல் அனாயிண்டிங். இரண்டாவது, எதிரிகள் நம்மை தொடக்கூடாதபடி அந்த அபிஷேகம் நம்மை என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. மூன்றாவது, அபிஷேகிக்கப்பட்டவர்கள் சோர்ந்து போக கூடாதபடி ஸ்திரப்படுத்துகிறது. அபிஷேகம் நம்ம என்ன செய்கிறது? சொல்ல மாட்டீங்களா? அபிஷேகம் நம்ம என்ன செய்கிறது? ஸ்திரப்படுத்துகிறது. 2 கொரிந்தியர் 1:21 அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்த நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அப்போ யார் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார்? தேவனாகிய கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆகையினால் அபிஷேகம் நம்முடைய தலையின் மேல வந்து இறங்கும். அபிஷேகம் எங்க வந்து இறங்கணும்? தலையின் மேல வந்து இறங்கணும். ஒரு வசனத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறதை பார்க்கிறோம். ஈசாயினுடைய வீட்டில் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து என்ன செய்கிறார்? நிற்கிறார். உங்களுடைய வீட்டிலையும் சில நேரத்தில் தீர்க்கதரிசிகளாகிய எங்களை கர்த்தர் அனுப்புகிறார்.
அனுப்பி சில காரியங்களுக்காக அனுப்பும்போது கர்த்தர் அங்கே இடைப்படுகிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது எலியா வந்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவனை நான் என்ன செய்து சம்மா வந்து நிற்கிறான். ஆண்டவர் இவனே என்ன செய்து இப்படி 7 பேரும் வந்து நின்னாச்சு. வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து நின்னாச்சு. ஆண்டவர் சொல்கிறார், இவர்களில் ஒருவரையும் நான் என்ன செய்யவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, கண்டு கொள்ளவில்லை. முதல் வசனத்தில் வாஸ்தம் அல்லவா, சங்கீதம் 89:20, இவர்களில் ஒருவரை நான் கண்டு கொள்ளவில்லை, நான் கண்டு கொண்ட, நான் தெரிந்து கொண்டவன் இந்த வீட்டில் என்ன செய்தான் சொல்ல மாட்டேங்களே. ஒருவேளை நீங்க மறைந்திருந்தாலும் தேவனுடைய அபிஷேகம் மறைந்திருக்கிற உங்கள் மேல வந்து இறங்குவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. உடனே அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் இடத்துல கேட்கிறார், வேற யாராவது உன் பிள்ளை, உனக்கு பிள்ளை இருக்கப்பா, வேற யாராவது இருக்கான்னு கேட்டா அவன் சொல்ல, ஒருத்தன் இருக்கிறான், எல்லாருக்கும் இளையவன், அவன் வனாந்தரத்துல ஆடுகளை நெசுகிறான், அவனை கூட்டிட்டு வா. அவனை கூட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன், நான் பழி செலுத்துவேன். அவன் வந்து நின்னா அவனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 12வது வசனத்துல ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியம், அவன் சரீரம் எப்படி இருக்கு, அறவேக்காடு, வெள்ளையா இருக்கான். சிவந்த மேனியும், சுண்டுனா என்னது வரும், அப்படிதானே, சிவந்த மேனியும், கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, கண்ணு பெருசாவும் இல்லை சின்னதாகவும் இல்லை, நார்மலா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, அழகான கண்களும், நல்ல ரூபம், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறான், எந்த அலங்கரிப்பும் அவனுக்கு தேவையில்லை, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறான், நல்ல ரூபம் உள்ளவனும் இருந்தான். அப்பொழுது பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொண்ட நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பு அழகானவர்கள், நல்ல ரூபம் உள்ளவர்கள். ஒருத்தர் அல்லேலியா சொல்ல மாட்டீங்களா, நமக்கு நல்ல ரூபம் இருக்கு. அந்த ரூபம் உள்ள அந்த அழகான நல்ல கண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன கண்களை கொடுத்திருக்கிறாரு, நல்ல கண்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்காரு. பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப சோ ஹேண்ட்ஸம், சோ பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அதுவும் ஒரு வகையில் ஆபத்து தான். அழகா இருந்தா சில நேரத்தில் ஆண்டவர் அவங்களை பக்குவப்படுத்துவதற்கு வனாந்தரத்துக்கு அனுப்பிட்டார். ஈசாய் வந்து இந்த தாவீதை வனாந்தரத்துக்கு அனுப்பணும்னு அனுப்பல, அது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. வனாந்தரத்துக்கு அனுப்பிட்டார். அங்க சிங்கம் வருது, கரடி வருது, அதுக்கு முன்னால ட்ரைனிங் கொடுக்கிறார். அப்போ அபிஷேகம் சிங்கமே வந்தாலும், கரடியே வந்தாலும், ஓனாயே வந்தாலும், பீறுகிற எந்த மிருகம் வந்தாலும் அபிஷேகிக்கப்பட்டவனை தொட முடியாது. அல்லேலூயா. அபிஷேகப்பட்டவனை ரசிக்க முடியாது, தொட முடியாது. அது சகோதரர்கள் நடுவில். அடுத்த வசனம், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே, பாருங்க, நம் நடுவிலே எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, நம்முடைய சொந்தங்கள் பார்க்கத்தக்கதாக, நம்முடைய இனஜனங்கள் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, என்னடா இவன், நம்ம போனா வரமாட்டேக்கான், நம்ம இதை செய்தா அது தொட மாட்டேக்கான், நம்ம இங்க இருந்து கொண்டு வந்தா சாப்பிட மாட்டேக்கான். ஏன்னா அவைகளிலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவைகளிலிருந்து நாம் எப்படிப்பட்டவர்கள், உறுதியாய் வேறு பிரிக்கப்பட்ட உறுதியாய் நிற்கும் போது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவர்கள் உறுதியாய் இருக்கும்போது அங்கே அவருடைய சிரசின் மேலே அபிஷேகம் வந்து இறங்குகிறது. சிரசின் மேல என்ன செய்கிறது, அபிஷேகம். அங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை அவன் சகோதரின் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். இன்னைக்கு நமக்கு அபிஷேகம் இருந்தா ஆவியானவர் வந்து இறங்கணும். அப்படி சொல்ல மாட்டேங்களா, ஆவியானவர் வந்து என்ன செய்யணும், இறங்கும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ அனுபவம். அதுதான் உண்மையான அபிஷேகம். ஆவியானவர் நம்ம மேல வந்து என்ன செய்யணும், டெய்லி இறங்கணும்.
என்னைக்காவது ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்தோம், சர்ச்சுக்கு வந்து குதிச்சோம், ஆடணும் பாடணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் கர்த்தர் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். முன்பு இருக்கிறதான தேவன் நம்மை டெய்லி அபிஷேகம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அபிஷேகிக்கப்படும் போதுதான் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் நல்ல பந்தியை என்ன செய்கிறாரு? ஆயத்தப்படுத்துகிறார். நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வீட்டுல போய் சிந்திச்சு பாருங்க. நம்ம அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோமா? அபிஷேகம் நம்ம தலையில இருக்கா? பாடுவோம், என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாடுவோம், நல்ல பாடுவோம். அது வெறும் வாயில மட்டும் இருக்கக்கூடாது. அனுபவத்துக்கு வாங்க, அனுபவத்துக்கு வாங்க. நம்ம எல்லாம் வாயினால ஆண்டவரை துதிக்கிறோமே தவிர இருதயத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அபிஷேகத்தினால் நிரம்பி துதிக்கும் போதுதான் தேவன் நமக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார். அல்லேலூயா. பாதுகாப்பை என்ன செய்வாரு? அபிஷேகத்தினால் அது தலையில ஏறும். நான் பல வாரங்களுக்கு முன்பு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஜெபிக்கும் போது உங்க தலையில நீங்களே கை வச்சு என்ன செய்யணும் சொன்னா சொல்லியா? அதே போல நீங்க ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த தலையை உடைய அபிஷேகத்தினால் நிரப்புண்டு சொல்லும்போது, அபிஷேகம் இந்த தலையில இறங்கி நம்முடைய சரீரத்தை நினைக்கும். சரீரத்தில் எந்த அவயவங்களையும் சாத்தான் தொடாதபடி அந்த அபிஷேகம் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்க ஜெபம் பண்ணணும். யாராவது என் தலையில கை வைக்கணும் அப்பதான் நான் அபிஷேகிக்கப்படுவோம்னா அது அவ்வளவு நல்ல. ஒரு சோம்பேறி உட்கார்ந்துக்கிட்டு வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு, யாராவது எனக்கு சோறு கொண்டு வரணும் அப்பந்தான் நான் சாப்பிடுவேன், யாராவது எனக்கு சோறு கொண்டு வரணும் அப்பந்தான் சாப்பிடுவேன், யாராவது சோறு கொண்டு வரணும் அப்பந்தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டே இருந்தானா. ஆண்டவரே 1 மணி ஆயிட்டு எனக்கு சோறு கொண்டு வர சொல்லும், சோறு கொண்டு வர சொல்லும். ஆண்டவர் கண் சாடைய நைட்டு வரைக்கும் ஒருத்தனை அவனுக்கு என்னது கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. காரணம் என்ன? கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கும் போது அதை நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்கு கிரயத்தை என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். அதே போல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறீங்களா? காலையில உங்களுடைய ஜெபத்துல 2 கையும் தலையில வச்சு, ஆண்டவரே இந்த தலையை உங்களுடைய எண்ணெயால் என்ன செய்யும். அதனால நாங்க தலையில எண்ணெயே வைக்க மாட்டோம். எப்படி? அதனால நாங்க பைக்கில் போகும்போது, வண்டியில போகும்போது எங்க காத்தா என்ன செய்யணும்? பறக்கணும். இல்ல இல்ல, வேத வசனம் சொல்கிறது, உன் தலையில் எண்ணெய் குறையாதிருப்பதாக, குறையாதிருப்பதாக. நல்ல தலையில கை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த தலையை உடைய எண்ணெயால் என்ன செய்யும். சங்கீதம் 23:5 அதான சொல்லுது. என்ன சொல்லுது? ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல, என் காலன்னு சொல்லியிருக்கலாம்ல. என்ன ரூபதி, என் காலன்னு சொல்லியிருக்கலாம்ல. என்னடா பண்றாச்சு, காலன்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லல. ஆண்டவர் சொல்றார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம், என் தலை எண்ணெயால் தலையின் மேல கர்த்தருடைய அபிஷேகம் வந்து இறங்கணும். இந்த தாவீதின் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கினதுனாலதான் பலவிதமான சோதனை, பலவிதமான நிந்தை, பலவிதமான அவமானம், பலவிதமான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலையும் அவன் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த அபிஷேகம் அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்தது. அல்லேலூயா. அது போலதான் உங்கள் சகோதரர்கள் நடுவில், உங்களுடன் பிறந்தவர்கள் நடுவிலே நீங்க பெற்ற அபிஷேகம் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை உங்களுக்கு கொடுத்து உங்கள் ஜீவனை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தேவன் புறக்கணிக்காமல் அவரை நினைச்சுக்கிட்டே இருப்பார். அவர்களை நினைத்து கொண்டே என்ன செய்வார்? இருப்பார். அபிஷேகிக்கப்பட்டவங்களை ஆண்டவர் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார்.
அவர்களை என்ன செய்வாரா? நினைப்பாரா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 42வது வசனம். 2 Chronicle chapter 6 verse 42. தேவனாகிய கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை நீர் அபிஷேகம் பண்ணினவருடைய முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றார். ஆமா, அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா ஆண்டவர் நம்மளை புறக்கணிக்க மாட்டார். ஆண்டவர் நம்மளை என்ன செய்தாரா? சொல்ல மாட்டேங்கீங்களா? ஆண்டவர் என்ன செய்தாரா? சிலர் ஏன்ட கேட்பாங்க, பாஸ்டர் எங்களை நினைச்சீங்களா அப்படிம்பாங்க. நினைக்கல. நினைக்க போய் தானே உங்க பேரை கரெக்டா சொல்லுதேன். எப்படி உங்க பேரை, உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருடைய பேரையும் கரெக்டா உங்க வீட்டில் வந்து சொல்லி ஜெபிக்கிறேன்னா நீங்க எங்களுடைய நினைவில் இருக்கிறீர்கள். நீங்கள் எங்களுடைய நினைவில் என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். பேரே சொல்ல தெரியல, பேர் தெரியல, என்ன செய்ய? ஆண்டவர் சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சுன்னா நம்மளை யாரு புறக்கணிக்க மாட்டார். கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். உலகத்துல எல்லாரும் புறக்கணிக்க. தாவீத எல்லாரையும் புறக்கணித்தாங்க. அவங்க கூட இருந்த ஆட்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, முறுமுறுக்கிறவர்களும், என்னதுனாலும் டக்குண்டு கோவப்படுதாங்க, இப்படிப்பட்ட கடன்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவங்க தான் யாரு கூட இருந்தாங்க? தாவீதோட இருந்தாங்க. நமக்கு யாராவது 2 பேர் முறுமுறுக்கிறவங்க வந்தாச்சுன்னா, 2 பேர் கோவப்படுறவங்க வந்தாச்சுன்னா நமக்கு அதுக்கு மேல டென்ஷன். அப்படிதானே நம்மளுடைய சரீரம். இது என்னாச்சு முத்திட்ட கேட்போமே, அவர் ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறாரு. 10 பேர் உங்களுக்கு கரெக்டா இருக்காங்களா? 10ம் 10 தினுசா இருக்கும். அப்படிதானே? 10ம் 10 தினுசா இருக்கும். ஒன்னும் கேட்க மாட்டான். அவருக்கு சில நேரத்தில் பிரஷர் வருதே அதனால தான் வந்துருது. பிரஷர் வருதுனால என்ன செய்யுது? சத்தம் கூடுவதற்கு காரணம் என்ன? சரி, வாயின் வார்த்தைகள் கூடுவதற்கு காரணம் என்ன என்றால், நமக்குரியவர்கள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் தாவீதுக்குரியவர்கள் தாவீதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டாலும் அவன் ஒன்றை புரிந்து கொண்டான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தருக்குள்ள தன்னை என்ன செய்தான்? எல்லாரும் சொல்றாங்க அவனை கல்லெறியணும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு வந்த நெருக்கங்கள்ல அவனோடு இருக்கிறவங்க, ஏன்னா அவனோடு கூட இருக்கிறவங்க முறுமுறுக்கிறவங்க, கடன்பட்டவங்க, பலவிதமான காரியத்துல சிக்குண்டவர்கள். அந்த சிக்குண்டவர்களுக்கு இப்போ உபத்திரம் வந்த உடனே அந்த சிக்குண்டவர்கள் சொல்றாங்க, தாவீதை இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? கல்லெறிய வேண்டும் சொன்ன உடனே அவனுக்கு என்ன செய்ய தெரியல. அவன் கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தான்? இதங்க அபிஷேகம் பெற்றவனுக்கும் அபிஷேகம் பெறாதவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்வார்கள்? நிறைய காரியங்கள் வரதான் செய்யும், நிறைய எதிர்ப்பலைகள் தோன்றதான் செய்யும். ஆனா தாவீதை போல அபிஷேகிக்கப்பட்ட நாம் கர்த்தருக்குள் நம்ம எப்படி இருக்கணும்? திடனாயிருக்கணும். 38 வருஷமா 37 வருஷமா எத்தனையோ காரியங்கள்ல எதிர்நீச்சல் போட்டுதான் வந்திருக்கிறேன். நான் அடிக்கடி பாஸ்டர்மாட்ட சொல்லுவேன், என் கூட பழகினவர்களுக்கு சொல்லுவேன், இந்த எதிர்நீச்சல் என்னைக்குடா நிற்க போகுது அப்படின்னா அடுத்தாப்புல பதில் வரும், நீ ஜீவன் உள்ள அளவும் எதிர்நீச்சல் போடவே. ஜீவன் உள்ள அளவு என்ன நீச்சல் போடணும்? எதிர்நீச்சல் போடும்போதுதான் பலன் வரும். ஆத்துல நீங்க குளிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தண்ணி ஸ்பீடா வரும்போது எப்படி போகணும்? எதிர்நீச்சல் போட்டு என்ன செய்யணும்? எதிர்நீச்சல் போடும்போது சரீரம் பலப்படும். இப்பவும் போட முடியல, தண்ணியில இறங்கி. ஒரு காலத்துல போட்டோம். ஒரு காலத்துல வண்ணார்பேட்டை ஆத்துல குளிக்கும் போது அங்க படித்துறைன்னு ஒரு இடம் இருக்கு, அதுல மேல ஏறி நின்று பல்டி அடிச்சு குளிப்போம். இப்பவும் குளிச்சா நம்ம எலும்பெல்லாம் நொறுங்கியே எண்ணீர்ல. அப்போ குளிச்சு ஆத்துக்குள்ள குளிக்கிறவங்களுக்கு தெரியும், அதுல தொட்டு பிடிச்சி விளையாடுவாங்க. ஆத்துல குளிக்கிறவங்க என்ன செய்வாங்க? தொட்டு பிடிச்சி முங்கி போய் தொடணும். அவன் எங்கிட்ட எந்திப்பான், இந்த கொக்கு கரையில உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்ல,
அதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான், எங்கிட்ட முங்குவான், அவன் தலை லேசத்துக்கு நம்ம முங்கிடும். அப்படிதானே? ஆத்துல குளிச்சவங்க நீச்சல் அடிச்சவங்களுக்கு தெரியும் நான் சொல்றதான காரியங்கள். அதே போல தாவீது எத்தனையோ எதிர்நீச்சல போட்டான், ஆனால் சத்துருக்கள் அவனை தொடக்கூடாதபடி அவன் பெற்ற அபிஷேகம் அவனை பாதுகாத்தது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அவன் பெற்ற அபிஷேகம் அவனை பாதுகாத்தது. அவன் பெற்ற அபிஷேகம். இன்னைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமா? அபிஷேகம் நம்மிடத்துல இருக்கா? அபிஷேகப்பட்டிருக்கிறோமா? கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வரணும்னா நாம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கணும். அங்க தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால ஆண்டவருடைய முகத்தை என்ன செய்யல? சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருடைய முகத்தை என்ன செய்யல? வாயை திறந்து சொல்லுங்களா. ஆண்டவருடைய முகத்தை என்ன செய்யல? புறக்கணிக்கல. புறக்கணிக்கல. இன்னைக்கு நம்முடைய முகத்தை புறக்கணியாத ஒரு நபர் உண்டு என்று சொன்னால் நம்மை அபிஷேகித்தவர் நம்முடைய முகத்தை புறக்கணிக்கவே மாட்டார். அல்லேலூயா. வேற யார், மற்ற எல்லாரும் புறக்கணிக்கலாம். பெத்த பிள்ளைகள் புறக்கணிச்சிரும், கெட்டின மனைவி புறக்கணிச்சிருவா, கெட்டின புருஷன் புறக்கணிச்சிருவா. ஆனால் நிரந்தரமான ஒரு மணவாளன் வரப்போகிறார் தெரியுமில்ல? அந்த மணவாளனாகிய இயேசு நம்மை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு போக வேண்டும். அவர் நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த வசனத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்ம என்ன செய்கிறாரா? நினைத்தரலும் நினைக்கிறார். நான் எங்க போனாலும் என்னைய நினைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. அவர்தான் ரட்சகராகிய. ரெண்டாவது, எனக்கு ஒரு மனைவி இருக்கிறார். மூணாவது, பிள்ளைகள் என்கிறதுல ஆவிக்குரிய பிள்ளைகளும் மாம்சீக பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார். அப்படி இதை நான் எதற்காக சொல்கிறேன்னா, இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன் என்று சொன்னால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்படலைன்னு இந்த இடத்துல வந்து நிற்க முடியுமா? எங்கேயோ இருப்பேன். என் குணத்துக்கு எத்தனை எதிர்ப்பு செயலுக்கு போயிட்டு வந்திருப்பேன். அம்மா, என் சர்டிபிகேட்ல எழுதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கோபம் இருந்துச்சு. என் சர்டிபிகேட்ல எழுதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கோபம் இருந்துச்சுன்னா கோபக்காரன் கை சும்மா இருக்குமா? பட்டுன்னு 4 அடி அடிப்பான். அடிச்சவன போலீஸ்காரன் வந்து தூக்கிட்டு போவான். 1க்கு 2 திருப்பு பார்ப்பான். 3வது திருப்பு உள்ள கொண்டு போடுவான். உள்ள கொண்டு போட்டாலும் குணம் மாறாது. ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றாதான் குணம் மாறும். எத்தனை நேரம் ஒத்துக்கிட்டீங்க? ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருந்து அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க அழகாய் அலங்கரிக்கப்பட்டு மணவாளன் இயேசுவுக்கு முன்னால போய் நிற்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் தாவீதை பெரியவனாக உயர்த்திட்டு அவருடைய முகத்தை கர்த்தர் என்ன செய்யல? புறக்கணிக்கல. ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார், நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப புறக்கணிக்க காரணம் என்ன? இஸ்ரவேலின் முதல் ராஜாவை கர்த்தர் புறக்கணிப்பதற்கு காரணம் என்ன? சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து 2 காரியத்தை சொல்லி பின்பு சில காரியங்களை சொல்லி முடிக்க போகிறேன். அபிஷேகிக்கப்பட்டவனை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார், ஆனால் புறக்கணிப்பார். எப்பொழுது என்றால், ஒன்று, அந்த அபிஷேகம் நம்மை விட்டு விலகும் போது. ஆவியானவர் நம்மை விட்டு விலகும் போது. ஆவியானவர் விலகாம அவர் நம்ம பிடிச்சுக்கணும். ஆவியானவர் நம்மை விட்டு விலகும் போது வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14, 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தருடைய ஆவி யாரை விட்டு நீங்கினார்? சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. இப்ப பாருங்க, அபிஷேகம் பண்ண அபிஷேகர் நம்மளை விட்டு போயிட்டா நமக்கு என்ன ஆவி வந்துடும்? அது வந்தோடனே பொல்லாத ஆவி வந்த உடனே தானே வாயில என்ன பேசுறே தெரியாம பேசி கொடுத்தாங்க.
எதை செய்யறோன்னு செய்யாமலே என்ன செஞ்சாங்க. இன்னைக்கு நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க, சூசைட்லாம் நடக்கும். ஒரு நிமிஷம் சிந்திச்சாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க, ஒரே ஒரு நிமிஷம். சாத்தான் அது வரைக்கும் கொண்டு போய் தள்ளி வச்சிருவான். கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகி போனதினால், கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு நீங்கினதினால் அவனுக்குள்ள என்ன ஆவி வந்துச்சு? நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், சாமுவேல் தீர்க்கதரிசனம் சொல்லி, அமலேக்கின போய் நீ முற்றிலும் சங்கரி என்று சொல்லிட்டார். ஏன்னா அவன் என் ஜனத்திற்கு என்னது கொடுக்கல, ஆகாரம் கொடுக்கல. என் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகாதபடி என்ன செய்துட்டான், வழியை மறைச்சிட்டான். இவன் அதை செஞ்சிருக்கணும். செய்யாம அங்க போய் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அந்த ராஜாவையும் கூட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு நல்ல முதல் தரமான ஆடுகள் மாடுகள் பொருட்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லாத்தையும் சுட்டறின்ட்டாரு. ஆனா அவன் ஒன்னும் செய்யல, எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டான். ஊழியக்காரன் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தோட அவன் சொல்லுதா, நான் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்துட்டேன், சொல்ல மாட்டேங்கீங்களே, கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சுட்டேன், நிறைவேற்றிட்டேன். உடனே கேட்கிற, என் காதுல ஒரு சத்தம் உழுதுலப்பா, இது என்ன சத்தம்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல என் காதுல ஒரு சத்தம் உழுதுல, இது என்ன சத்தம்? ஐயா அதுவா, அது ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பலி செலுத்த முதல் தரமானதை என்ன செஞ்சிட்டாங்க. உடனே சொல்றான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் ஆட்டுக்கடாக்களின், அந்த வசனத்தை வாசிங்கம்மா, 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமாப்பா? அபிஷேகம் உனக்கு பிரியமா? அபிஷேகம் பிரியம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதங்க பில்லி சூனிய பாவத்துக்கு சமமானவர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் என்ன பாவம்? பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறத. அப்ப அபிஷேகம் பெற்றவனை விட்டு கர்த்தர் விலகுவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்யல, கீழ்ப்படியல. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படி. வாரம் வாரம் இந்த இடத்துல நீங்க கூடி வருகிறீங்க, நானும் கூடி வருகிறேன். மாசத்துக்கு ஒருக்க நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஸ்தாபனத்துக்கு செல்கிறேன். பேரளவுல போய் நிற்க கூடாது. அபிஷேகம் நம்மால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், தேவன் நம்மை புறக்கணியாமல் இருக்க வேண்டும் என்றால், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த என்ன செய்யணும்? ஆகவே செவி கொடுக்கலன்னா அது விக்கிரக ஆராதனை, பில்லி சூரியன் கண்ட பாவங்களாம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு எப்படி இருக்கிறதா? சரியா இருக்கிறது. உன் கர்த்தர் புறக்கணிக்க காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவி நம்மை விட்டு விலகினதினால். இரண்டாவது, செய்யத்தகாததை செய்யும். செய்யத்தகாததை செய்யும் போது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இதே சவுல் அவன் கில்கால்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க வாசியுங்கள். கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து, எவன் உனக்கு விரோதமா வரட்டுமே, நீ அபிஷேகம் பெற்றவன் அல்லவா? எவர்கள் உனக்கு விரோதமாய் வரட்டுமே, நீ அபிஷேகம் பெற்றவர்கள் அல்லவா? வேதம் சொல்கிற, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது. அது யாருக்குன்னா அபிஷேகம் பெற்றவர்களுக்கு. அபிஷேகம் பெற்றவர்களுக்கு எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்காதுப்பா. இங்க சாமுவேல், இங்க சவுல் செய்ததான இரண்டாவது தப்பு அதுதான்.
பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். பலி செலுத்துறது யாருடைய வேலை? ஆசாரியனுடைய வேலை. தீர்க்கதரிசி வரணும். பாருங்களா, அந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசி எப்ப வர்றார்? இவன் பலி செலுத்தி முடிந்த உடனே யார் வந்துட்டா? தீர்க்கதரிசி கொஞ்ச நேரம் காத்திருக்க மனசு, கொஞ்ச நேரம் காத்திருக்க என்னதில்ல, பாஸ்டர் வாரேன்னு சொல்லிட்டாரு, வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. ஒரே நாள்ல சில நேரத்துல 3 ஊழியங்கள் 4 ஊழியங்கள் வந்துடும். ஒன்னொன்னையும் முடிச்சுட்டு என்ன செய்யணும்? வரணும். வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகலாம், 10 நிமிஷத்துக்கு முன்னாலே வரலாம். காத்திருக்க மனசுல இன்னும் காணுமே. தேவனால் குறித்த நேரத்துல தேவனுடைய மனுஷன் என்ன செய்வாரு? வருவார். செய்யத்தகாத காரியம், ஊழியக்காரன் செய்கிற காரியத்தை அவனே செஞ்சு முடிச்சிட்டான். அதனால அவனுடைய ராஜ்யம் நிலை நிற்க முடியவில்லை. ஆனால் தாவீது அப்படிப்பட்டவன் அல்ல. எல்லா காரியத்திலும் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில வந்து சொல்லுகிற காரியத்திற்கு அப்படியே அவன் கீழ்ப்படிந்ததுனால அந்த அபிஷேகம் அவனை உயர்த்தினது. அந்த அபிஷேகம் அவனை என்ன செய்தது? உயர்த்தினது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? என்னை அபிஷேகம் என்று சொல்லுகிறோம். அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அபிஷேகம் நம்மை பரிசுத்தமாகும். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுகிறோம்னா நாளுக்கு நாள் நாம் புதிதாக்கப்பட வேண்டும். நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? புதிதாக்கப்படாம அந்நிய பாஷைகளை பேசினீங்கன்னா அதனால பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை. அதனால என்னதில்லை, பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு கர்த்தர் சொல்வாரு, இயேசுவே உடைய நாமத்தினால மணிக்கணக்க நான் ஜெபம் பண்ணினேன், எல்லாம் நீ செய்தப்பா, ஆனால் என்னுடைய அபிஷேகம் ஒண்ணு என்ன செய்யல, பரிசுத்தமாக்கல என்று கர்த்தர் சொல்ல போறாரு. அபிஷேகம் நம்மளை என்ன செய்யுமா? பரிசுத்தப்படுத்தும். வாசிங்க லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி, அபிஷேகம் என்ன செய்கிறது? கீழே இருக்கணும். வாசஸ்தலத்தை மட்டும் இல்ல, வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி என்ன செய்கிறது? பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணி, உங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர வரைக்கும் நீங்க பரிசுத்தப்படணும்னா அபிஷேகம் உங்க தலையில இருக்கு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. நீங்க பரிசுத்தப்படணும்னா உங்க தலையில என்ன இருக்கணும்? சொல்ல மாட்டீங்களா? அபிஷேகம் என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த அபிஷேகம் பலிபீடத்தை சுத்தம்னது இருதயத்தை. தொட்டி வைத்துன்னு வச்சுக்கலாமா? அதுக்குள்ளதான் எல்லாம் போய் என்ன செய்யுது? விழுது. கண்ட கழுதைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு சாப்பிடுறத குடிக்கிற காபி ஜூஸ், காலையில 2 இட்லி 2 பூரி 4 வடை அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாம் என்ன செய்யுது? உள்ள உழுது. ஆனா அதை பரிசுத்தப்படுத்து. ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறது போல அபிஷேகமானது நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற சிந்தனைகளை, யோசனைகளை, நரம்புகளை, எலும்புகளை அந்த அபிஷேகம் பரிசுத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. அபிஷேகம் என்ன செய்கிறது? பரிசுத்தப்படுத்து. அதுக்கு கீழே இன்னும் வாசிக்க ஒன்னு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேக தைலத்துல கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து, அப்ப அபிஷேகம் ஆலயத்தை மட்டும் பரிசுத்தப்படுத்தல, பலிபீடத்தை மட்டும் பரிசுத்தப்படுத்தல, அதில் இருக்கிற ஆரோனை. நீங்களும் நானும் தான் ஆரோன். என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க?
ஏன்னா 2 கொரிந்தியர் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை அந்தகாரத்திலிருந்து அழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்ம யாரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். என்ன கூட்டமா? நீங்களும் நானும் யாரா? அப்ப உங்களை என்ன எது பரிசுத்தப்படுத்தணும்? சொல்ல மாட்டீங்களே. நான் வசனத்துல தான் இருக்கிறேன். அந்தகார இருளில் இருந்து கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க நம்முடைய தலையின் மேல அபிஷேகத்தை ஊத்திட்டார். லேலியே சொல்ல மாட்டேங்க. நம்முடைய தலையின் மேல எதை ஊத்திட்டாரு? கனமான, பாரமான, லகுவான அபிஷேகத்தை தலையில ஊத்திட்டார். அது ஆரோனுடைய சிரசில இருந்து என்ன செய்கிறது? வடிகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் என்ன செய்கிறது இருக்கு. அது வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது என்ன செஞ்சுட்டே இருக்கு? வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு புரியுதா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் எப்படி இருக்கிறோமா? அப்போ ஆரோனுடைய ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவது போல இந்த கடைசி நாட்கள்ல நீங்களும் நானே என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கீங்களா? அதுக்கு தாங்க அபிஷேகம். காலில் எழுந்திரிச்ச உடனே நீங்க மௌனமா ஜெபம் பண்றீங்களோ சத்தமா ஜெபம் பண்றீங்களோ அது பெருசல்ல. ஒரு நிமிஷம் உங்களுடைய தலையில கை வச்சு, ஆண்டவரே இந்த தலையை என்னையால என்ன செய்யும்? என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? தலையில கை வச்சு சொல்லியிருக்கீங்களா? வாயினால சொல்லியிருப்பீங்க, வாயால சொல்லியிருப்பீங்க, அப்பா என்னை அபிஷேகின்ட்டு. இந்த தலையில கை வச்சு, அப்போ நீங்களே சில நேரத்தில் உங்களை நீங்களே மறுதளிக்கிறீங்க. உங்க கை பரிசுத்தம் இல்லைன்ட்டு. உங்க கை என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லாட்டி நீங்களே மறுதளிக்கிறீங்க. நான் சொல்லுதேன், இந்த அபிஷேகம் உங்களுடைய சிரசிலிருந்து பாய்கிறபடியினால் உங்க கை பரிசுத்தமான கை. இந்த பரிசுத்தமான கைய இந்த தலையில வச்சு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், ஆரோனை போல கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பார்ப்போம், கர்த்தர் நம்மை என்ன செய்கிறாரு? பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. போனா இந்த அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அபிஷேகம் என்ன செய்யணும்? ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். அபிஷேகம் தேவனுக்காக சேவேர் என்ற சொன்ன பொருத்தனைகளை ஞாபகப்படுத்தும். ஒருவேளை நம்ம மறந்துடலாம். தேவனுடைய அபிஷேகம் நம்மிடத்துல இருக்கும்னா, ஆண்டவருக்காக நான் என்னெல்லாம் செய்வேன்னு சொன்னமோ அதையெல்லாம் கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். அல்லேலூயா. அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் மறதி உள்ளவன். ஆனால் அபிஷேகம் நம்மளை மறக்க விடாது. அபிஷேகம் நம்மளை என்ன செய்யாது? மறக்க விடாது. வாசியுங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசியுங்களா? அங்கே யாக்கோபிடத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தர்கள் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னான். எந்த இடத்துக்கு போ? அந்த போறவர்ல எதுக்கு நீ அபிஷேகம் பண்ணின? தூணுக்கு. தூணுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுதான். அந்த அபிஷேகம் பண்ண இடத்துலதான் சொல்லுதான், ஆண்டவர் எனக்கு உண்ண உணவும் தங்க இடமும் கொடுத்து என்னை பராமரிப்பார் என்று சொன்னால் இந்த கல் யாருக்கு வீடாகும்? வாசிங்களா 28ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 21 இருந்து நினைக்கிறேன். அங்கதான் சொல்ல, தேவன் என்னோட கூட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து
என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தர எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பொருத்தனைகளை ஞாபகப்படுத்துகிறது. அபிஷேகம் பொருத்தனைகளை என்ன செய்கிறது? 28 அதிகாரத்துல அவன் பொருத்தனை பண்ணிட்டு போறான். 31வது அதிகாரத்துல கர்த்தர் பேசுறாரு, நீ தூணாக நிறுத்தின அந்த ஸ்தலத்துக்கு போப்பா, அந்த கல்லுக்கு நீதான அபிஷேகம் பண்ணுன, நீ அபிஷேகிக்கப்பட்ட இடத்துக்கு போ, அங்க உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்க. அல்லேலூயா. நம்மகிட்ட ஆண்டவர் எவ்வளவு பேசினாலும் அது எனக்கு இல்லையே, அது என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இல்ல, கர்த்தர் உங்களோட தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட தான் என்ன செய்கிறாரு? பேசிக்கொண்டு இருக்கிறார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தர எல்லாவற்றிலும். கடந்த நாட்கள்ல தனிப்பட்ட முறையில ஒருவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் 10 பைசா தான் தசமா கொடுத்தேன், எத்தனையோ ஆயிரங்களை கொடுப்பதற்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். 10 பைசாவில் உண்மையா இருந்தா ஆண்டவர் உங்களை நம்பி அநேக ஆயிரங்களை கொடுப்பார், அநேக லட்சங்களை கொடுப்பார். அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அபிஷேகம் உங்க வாழ்க்கை தரத்தை என்ன செய்யும்? உயர்த்தும். எளியவனா இருக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பக்கத்துல டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்தோத்திரம் இருக்கட்டும். கர்த்தர் பார்த்துக்கிடுவா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அபிஷேகம் அபிஷேகம் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும். எளியவர்களாகிய நம்ம என்ன செய்யும்? உயர்த்தும். எளியவர்களாகிய நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய தலையில என்னது இருக்கணும்? சொல்ல மாட்டேங்க. நம்முடைய தலையில என்னது இருக்கணும்? அபிஷேகம். அதுக்கு வசனம் இருக்கு, சொல்லி நான் முடிக்க போறேன். அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி, 1 Samuel chapter 15 verse 17, தீர்க்கதரிசி அங்கே சவுலிடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீர் எளியவனாய் இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் உண்மை அபிஷேகித்தார். வசனத்தை வாசியுங்க. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனாய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனானி, கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. பாருங்க, எப்பொழுது 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 நீங்களும் நானும் சிறியவனாய் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு இந்த அபிஷேகத்தை நம்ம தலையில் மேல வச்சு நம்மளை அபிஷேகித்து இன்னைக்கு உயர்த்திக்கிட்டு தான் இருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களையும் உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். சிலர் சத்தமே வரலையே. அந்த வசனத்தை கேட்ட உடனே என் நிலைமைகளை யோசித்து பார்த்தேன். 1.5 வயசுல என்னுடைய தகப்பனை இழந்தேன். எவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன் என்பதை அப்படி சிந்திச்சேன். அப்படி நான் சின்னவனாய் இருக்கும்போதே அவருடைய அபிஷேகம் என் தலை மேல இருந்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல நீங்களும் அடுத்த நேரம் சாப்பிடுவதற்கு ஒண்ணுமே இல்லையே கர்த்தாவே என்று யோசிக்கிற நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாத்தையும் தந்து என்ன செய்திருக்கார்? ஆமா, உயர்த்தி இருக்கிறார். அந்த வேத வசனம் அப்படித்தான் சொல்லுது. 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்துல சொல்றாரு, நீர் எளியவனாய் இருக்கும்போது, நீர் சிறியவனாய் இருக்கும்போது அல்லவா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னை தலைவனாக அபிஷேகம் பண்ணினாரே. அந்த ஆசீர்வாதங்கள் வர வர நாம் கீழே விழுந்து விடக்கூடாது. அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும்.
சவுலுடைய சந்ததி ஏன் ஆசீர்வதிக்கப்படல? பின் நாட்கள்ல அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு, அவன் சந்ததி பேர் சொல்லக்கூடாதபடி இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், தாழ்மையில் தன்னை நினைத்த தேவனை மறந்துவிட்டு. நான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை. அப்ப பாருங்கள், தாழ்வில் நம்மை நினைத்தார், தாழ்மையாக, ரொம்ப ஒண்ணுக்கும் உதவாம. சிலர் ஜோமன் வாங்க, நான் மண்ணு, நான் களிமண், நான் அது இதுன்னு ஜோமன் வாங்க, தூசி துரும்பு இதெல்லாம் சொல்லி ஜோமனி ஒரு ஆசீர்வாதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மனமெட்டிமை வருகிறது தெரியுமா? இந்த மனமெட்டிமை நம்ம மேல இருந்து கீழே தள்ளிடும். மனமெட்டிமை மேல இருந்து கீழே என்ன செஞ்சிடும்? தள்ளிடும். அப்படி தள்ளப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீர் என்னை அபிஷேகித்திருக்கிறீர், அபிஷேகம் என்னை பாதுகாக்க வேண்டும். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்துல சொல்றாரு, நீர் எளியவனா இருக்கும்போது, நீர் சிறியவனா இருக்கும்போது. ஏன் அபிஷேகம்னா, அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்க ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள் எல்லாம் கைவிட்டிருக்கலாம். ஆனா இந்த அபிஷேகம் யாருடைய தலையில இருக்கிறதோ அவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களை தேவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அவர்களுக்கு தேவன் கூடயே இருந்து அபிஷேகிக்கப்பட்டவனை தலைவனாக்கி எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்கு தான் இந்த அபிஷேகம் நம்முடைய தலையின் மேல இருக்கு. அல்லேலூயா. தாவீது அந்த அபிஷேகத்தை காத்து கொண்டான். தப்பு செய்த உடனே தீர்க்கதரிசி போய் சொன்ன உடனே அவன் ஜெபம் தான், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன விட்டு என்ன செஞ்சிடாதோ. அதை கொஞ்சம் நீங்க வேடிக்கையாவும் பார்க்கணும், சீரியஸாவும் பார்க்கணும். போய் டக்குண்டு தீர்க்கதரிசி சொன்ன உடனே போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதோ, உடைய நல்ல ஆவியை இருதயத்துல நிரந்தரமாக என்ன செய்யட்டும் இருக்கட்டும். கைத்தட்டி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டான். ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண கர்த்தர் அதை பார்த்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் அவனுக்கு கொடுத்து உள்ளத்தில் ஒரு நிலைவரமான ஆவி இருக்கும்படியாக ஆவியின் அபிஷேகம் அவனுக்குள்ளே வந்து இறங்கினது. ஆனா சவுலுக்கு அந்த அனுபவம். சவுலுக்கு, சிலருக்கு சவுலின் குணங்கள் இருக்கு, சிலருக்கு தாவீதின் குணங்கள் இருக்கு. சவுலின் குணம் அப்படியே முரண்பட்டு சொல்லியிருக்கலாம். 15ஆம் அதிகாரம் 22, 23வது வசனத்துல சொல்லியிருக்கலாம். அதை போல முரண்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம். தாவீதின் குணம் கடிந்து கொள்ளப்பட்ட உடனே முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே நீர் என்னை கழுவீரலும், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? சுத்தமாவே. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவே. இதுக்கெல்லாம் காரணம் ரட்சிப்பு தாயா காரணம். 51ஆம் சங்கீதத்துல 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் என்னது? ரட்சிப்பியா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன விட்டு என்ன செஞ்சிடாதிரும்? சொல்ல மாட்டேங்கல. ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன விட்டு என்ன செய்யாதிரும்? எடுத்துக்கொள்ளாதிரும். வாசிங்களா, அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பாப்போம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவே. நீர் என்னை கழுவியறலும், அப்பொழுது உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திலிருந்து வாசி. உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்தலும். அதை என்னை விட்டு என்ன செய்யாதிரும்? எடுத்துரும். அந்த ரட்சிப்பும் அந்த உற்சாகமான தேவனுடைய ஆவியும் நம்மளை விட்டு எடுபட்டுச்சுன்னா நம்முடைய சந்ததி சவுல போல மாறிடும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷமும் உற்சாகமான ஆவியும் நம்மளை புதுப்பிச்சுட்டே இருக்கும்போது தாவீதின் சந்ததியை போல இன்றும் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு என்றும் அமைந்திருக்கும். அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கீங்களே? அதுக்கு தாங்க அபிஷேகம், அதுக்குதான் தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய சிரசின் மேல வந்து என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி அபிஷேகப்பட்டாச்சுன்னா ஆண்டவர் 7 காரியங்களை சொல்கிறார். 2 நிமிஷத்துல சொல்லிடுறேன். 1 28ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல அந்த தேவன் அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு அரணான அடைக்கலமாயிருக்கிறார்.
இரண்டாவது 84ஆம் சங்கீதம் 9வது வசனத்துல அபிஷேகம் பெற்றவனுடைய முகத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம முகத்தை பார்க்கிறார். நம்ம முகம் பார்க்க பார்க்க இயேசுக்கு எப்படி இருக்கு? அழகாய் இருக்கிறது. மூன்றாவது 132ஆம் சங்கீதம் 10வது வசனத்துல அபிஷேகம் பெற்றவன் முகத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். நம்முடைய முகத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? புறக்கணிக்க மாட்டார். 92ஆம் சங்கீதம் 10வது வசனத்துல புது எண்ணெயால் தினமும் நம்மளை அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். புது எண்ணெயால் கர்த்தர் தினமும் நம்மளை என்ன செய்கிறாரு? அபிஷேகம் பண்ணுகிறார். 132ஆம் சங்கீதம் 17வது வசனத்துல அபிஷேகம் பெற்ற நமக்கு கர்த்தர் ஒரு விளக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணமா இருக்கிறீர்கள். 6வது அபிஷேகம் பெற்றவர்களை கர்த்தர் போதிக்கிறார். 7வது நம்மை நிலைநிறுத்த செய்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் யாருக்குன்னா அபிஷேகம் பெற்றவங்க. அபிஷேகம் பெறணுமா? சில நிமிடங்கள் ஆண்டோடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு இப்ப நீங்க கேட்க போறீங்க, ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்க போறார். முழங்கால் படிடுவோமா? ஆண்டோடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னை அபிஷேகம், என்னை அபிஷேகம். ஒரு 5 நிமிஷம் கூடுதலாக என்னை அபிஷேகி, என்னை அபிஷேகி, என்னை அபிஷேகம். உடைய அபிஷேகம் என்ன செய்கிறது? உடைய அபிஷேகம் என்ன செய்கிறது என்று நாம் பார்த்தோம் அல்லவா? இந்த அபிஷேகம் நம்முடைய சிரசின் மேல இறங்கும் போது சகோதரர்களுக்கு நடுவில் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. அந்த அபிஷேகம் நம்முடைய சிரசின் மேல இறங்கும் போது ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறார். அந்த அபிஷேகம் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்வேன் என்று சொன்ன அதை மறந்ததான காரியத்தை அபிஷேகத்தின் தேவன் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் நாம் சிறியவனாய் இருக்கும்போது, எளியவர்களாய் இருக்கும்போது அபிஷேகிக்கப்பட்டதுனால நம்மை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போய் வைக்கிறது. உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் வைக்கிறது. அப்படி நாம் உயர்த்தப்படணுமா? அப்படி நாம் உயர்த்தப்பட்டு இருக்க வேண்டுமா? ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய அபிஷேகம் உங்க தலையில் மேல இறங்கும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுடைய குடும்பத்துல இருக்கணும். உங்க குடும்பத்தினுடைய எல்லா அங்கத்தினரும் மேல, சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுடைய தலையின் மேல இருக்கும்போது, அது எவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர்களுக்கு முன்பு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பார்த்து அவர்கள் சொல்ல போகிறார்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளை என்று நிரூபிப்பதற்கு அந்த அபிஷேகம் உங்கள் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்கள் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்தின் நிறைவு உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு கூட நல்ல கரங்களை கொட்டி, ஆண்டவரே இந்த நாள்ல என்னை அபிஷேகம் என்று சொல்லி எஸ் லார்ட், ஆமென், 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 எஸ் லார்ட், ஆமென், ஆமென். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய அபிஷேகம் இறங்கி சிறியவர்களாகிய பெரியவர்களாகிய இவர்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்லட்டுங்க தாவே. உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும்படியான அபிஷேகமானது ஒவ்வொருடைய சிரசின் மேல இறங்கட்டுங்க தாவே. எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ரட்சகரே, நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய வாழ்க்கையில உட்கார்ந்து தேவனால் நான் அபிஷேகப்பட்டிருக்கிறேனா என்பதை சோதித்து பார்த்து, அபிஷேகம் இல்லை என்றால் பல மணி நேரங்கள் தன்னுடைய வீட்டிலேயோ ஆலயத்திலேயோ வந்து அவர்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது, அந்த அபிஷேகம் அவர்கள் மேல இறங்கும் போது, எப்படி தாவீதை கர்த்தர் கனப்படுத்தி அவரை உயர்த்தி சகல ஜனங்களுக்கு முன்பு இன்றும் அவனுடைய சந்ததி சொல்லப்படக்கூடிய அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறோம், அதே போல எங்கள் மேல் ஊற்றப்படுகிற அபிஷேகமானது எங்களையும் எங்களுடைய சந்ததியையும் உயர்த்த போகிறபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்களுக்கும் பின்பு எங்களுடைய சந்ததியின் பேரை சொல்வதற்கு இந்த அபிஷேகமானது
ஆண்டவரே, இந்த சபையிலே ஆராதிக்கிற பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்க போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரங்களை யாமை துணிக்கிறோம். கிருபை கொடுக்கட்டும். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தரணும், உயர்த்தும், கிருபையினால் நிரப்பும், அபிஷேகித்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.